ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். அதோட 3வது வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் எந்தெந்த டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து சவுத் இந்தியன் ரெபிலியன் ப்ளஸ் தீரன் சின்னமலை, இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துருவோம். வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கூட இந்த டாபிக்ஸில் வந்து நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எந்தெந்த கண்டென்ட் வந்து இருக்க போதுனா 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் புக்ஸ், இந்த கண்டென்ட் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் டைட்டில் போட்டுக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் பர்த் நேம் கருத்தையா, ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1760s பிறகுறாரு. இவரோட அப்பா பேர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன், அம்மா பேர் சண்முகனி. அப்பா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரராக இருப்பார். ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஈஸ்ட் பாளையம்ஸ் வெஸ்ட் பாளையம்ஸ்னு 2 இருக்கும். ஈஸ்ட் பாளையம்ஸில் வந்து தெலுங்கு மைக்ரன்ஸ் இருப்பாங்க, வெஸ்ட் பாளையம்ஸில் மறவர்ஸ். ஈஸ்ட் பாளையம்ஸில் தான் பாஞ்சாலங்குறிச்சி இருக்கும். அப்போ அந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வந்து ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் இருப்பார். ஃபேமிலி ரூட் நேம் ஒவ்வொருத்தவங்க பேருக்கு முன்னாடி கட்டபொம்மன்ற வார்த்தை வந்து இருக்கும். ஒய்ஃப் வந்து ஜக்கம்மா, 2 தம்பிங்க இருக்காங்க, ஊமதுரை சிவத்தையா. ஊமதுரையை வந்து குமாரசாமின்னு கூப்பிடுவாங்க, சிவத்தையா வந்து துரைசிங்கம்னு கூப்பிடுவாங்க. இவங்க கும்புற குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா வீர ஜக்கதேவி. இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ஸ், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ ஒவ்வொருத்தவங்க பேருக்கு பின்னாடி ஏன் கட்டபொம்மு அப்படின்ற டைட்டில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குடும்பத்தில் பொம்முன்னு ஒரு நபர் இருந்திருப்பார். அவரை வந்து தெலுங்கில் வந்து கெட்டி பொம்முன்னு கூப்பிடுவாங்க, அதே இது தமிழில் வந்து கட்டபொம்முன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தவங்க பேருக்கு முன்னாடி கட்டபொம்முன்ற வார்த்தை வந்து வருது. இப்போ முன்னாடி சொல்லியிருப்பேன், ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் இருந்திருப்பார். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட 30வது வயசில் அவங்க அப்பா இறந்துருவார். அதனால அடுத்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரராக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பதவியேற்றுவார். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா February மாதம் 2ஆம் தேதி 1790s. இப்போ இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இஸ் த 5th ரூலர் இன் ஹிஸ் ஃபேமிலி ஆரிஜின். இப்போ இந்த பாயிண்ட் வந்து முக்கியம் இல்லையான்னு கேட்டால் முக்கியமானது தான். ஏன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, தனியாக வந்து இண்டிவிஜுவலாக தனியாக வந்து இது கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் வந்து இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்ட் இன்கரெக்ட்னு கேட்பாங்க. அதனால இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பிரிட்டிஷோட கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆயிருக்கும்ல. அப்போ அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே டேக்ஸ் வந்து வந்து மாட்டேன்னு சொன்னாரான்னு கேட்டால் கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆர்கர் நவாபுக்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து டேக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான். அப்புறம் ஏன் பிரிட்டிஷோட ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடிக் ட்ரீட்டி 1792 தான். இந்த கர்நாடிக் ட்ரீட்டி 1792 இது யார் போட்டிருப்பாங்கன்னா, ஆர்கர் நவாப் முகமது அலிக்கும் கம்பெனிக்கும் வந்து இந்த ட்ரீட்டி வந்து போடப்பட்டிருக்கும். இந்த ட்ரீட்டியை வந்து பிரிட்டிஷ் வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்டி படி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து டேக்ஸ் கலெக்டிங் ரைட்ஸ், பாஞ்சாலங்குறிச்சியோட டேக்ஸ் கலெக்டிங் ரைட்ஸை வந்து கெயின் பண்ணிருச்சு. அப்படின்னு பிரிட்டிஷ்ட தான் இனிமேல் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணி ஆகணும். அப்படி சுச்சுவேஷன் அப்போ பிரிட்டிஷ் வந்து இந்த ட்ரீட்டியை வச்சு பயங்கர எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி அந்த டயத்தில் வந்து பஞ்சம் வந்துகிட்டு இருந்துச்சு. பஞ்சம் அந்த டயத்தில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனால டேக்ஸ் வந்து பே பண்ண முடியல. பிரிட்டிஷ்க்கு வந்து டேக்ஸ் பே பண்ண முடியாத சுச்சுவேஷன் அப்பயும் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா ராமநாதபுரம் கலெக்டர் காலின் ஜாக்சன் ஒரு படையை அனுப்பி வீரபாண்டிய கட்டபொம்மன்கிட்ட இருந்து டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு. ஆனால் மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து அதை தடுத்து நிறுத்திருக்கோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கட்டுப்பட்டு நடந்த ஒரு நபர் தான். அப்படின்ற போது நீங்கள் தேவையில்லாமல் இது பண்ணாதீங்க, அவர் கூப்பிட்டு வச்சு என்ன வார்த்தை என்ன விவரம்ன்றது பேசுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ பாஞ்சாலங்குறிச்சி பஞ்சம் டைத்தில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனால டேக்ஸ் வந்து கட்ட முடியல பிரிட்டிஷ்க்கு. அப்போ டேக்ஸ் பெண்டிங் 1798 எவ்வளோ வந்து வரி வந்து பெண்டிங் இருந்துச்சு, லேண்ட் ரெவன்யூ அரியர்ஸ்னா எவ்வளோ வந்து பெண்டிங் இருந்துச்சு, டேக்ஸ் வந்து பெண்டிங் இருந்துச்சுன்னா 3300 பகோடாஸ் வந்து பெண்டிங் இருந்துச்சு. இந்த பகோடா அப்படின்ற வார்த்தைக்கு வந்து மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர். நான் ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், விஜயநகர் ரூலர்ஸ் வந்து நாயக்கர்கள் அப்பாயின்ட் பண்ணாங்க. இந்த நாயக்கர்கள் வந்து பாளையக்கார் சிஸ்டம் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ இந்த விஜயநகர் வம்சாவளிகள் யூஸ் பண்ண கோல்டு காயின் பேர் தான் பகோடான்னு சொல்லுவாங்க. அது தமிழில் வந்து வராகன்னு சொல்லுவாங்க. இது திப்பு சுல்தான் பீரியடில் வந்து ஒரு பகோடா இஸ் ஈக்குவல் டு 3.5 rupees. ஓகே, ஷேக்கிங் த பகோடா ட்ரீ இது வந்து இங்கிலாண்டில் வந்து பயங்கர பாப்புலராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மேக்கிங் குவிக் ஃபார்ச்சூன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க செல்வத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான மீனிங் தான் ஷேக்கிங் த பகோடா ட்ரீ. இந்த ஃப்ரேஸ் வந்து இங்கிலாண்டில் யூஸ் பண்ணுவாங்க. சரி, வீரபாண்டிய கட்டபொம்மனால பாஞ்சாலங்குறிச்சி பஞ்சாம் டயத்தில் வந்து டேக்ஸ் வந்து கட்ட முடியாது பிரிட்டிஷ்க்கு. அதை புரிஞ்சுக்கிறாத ராமநாதபுரம் கலெக்டர் காலின் ஜாக்சன் வந்து ஒரு படையை அனுப்பி லேண்ட் ரெவன்யூ டியூஸை வந்து வாங்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆனால் மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கோம். அப்போ தடுத்து நிறுத்தி நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ணுங்கன்னு ஜாக்சன்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அதுபடி ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 1798 வந்து ஜாக்சன் வந்து ஒரு லெட்டர் வைக்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு. நீங்கள் வந்து என்னை வந்து சந்திங்க, ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்கணும், எப்போ 2 வாரத்துக்குள்ளே வந்து சந்திக்கணுன்ற மாதிரி லெட்டர் வந்து அனுப்பியாச்சு. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி. மீட்டிங் எப்போ நடந்ததுன்னா 19ஆம் தேதி ஆகஸ்ட் 18. இது அடுத்த ஒரு நாள் கழிச்சு செப்டம்பர் 19ஆம் தேதி 1798 வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை மீட் பண்ணுவார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்க ராமலிங்க விலாசத்தில் வந்து மீட் பண்ணுவார். ஓகே, அப்போ இதுக்கு இடைப்பட்ட நடுவில் இருந்து என்ன நடக்குன்னா, லெட்டர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 1798 வச்சதுக்கப்புறம் மனுஷன் வந்து டூருக்கு திருநெல்வேலிக்கு போயிடுவார்.
டூருக்கு திருநெல்வேலி போனோடனே வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் குற்றாலத்தில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆகஸ்ட் மாதம் 27 வந்து குற்றாலத்தில் போய் வெயிட் பண்ணுவார். ஆனால் நீ மீட்டிங் வந்து நடக்காது. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் பின்னாடியே போவார், இந்தந்த பிளேசஸ்லாம் பின்னாடியே போவார். கிட்டத்தட்ட 23 நாள் 400 மைல்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே போவார். போய் கடைசி மீட்டிங் வந்து என்னைக்கு நடந்தோம்னா செப்டம்பர் 19, 1798. ஆகஸ்ட் மாதம் 18 லெட்டர் வச்சாங்க, செப்டம்பர் 19 மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன்கிட்ட வந்து கணக்கு வழக்கை வந்து சரி பார்த்துருப்பாங்க. அப்போ யார் யார் இருந்தாங்கன்னா, கலெக்டரான ஜாக்சனும் வீரபாண்டிய கட்டபொம்மன், அவரோட மினிஸ்டர் சிவசுப்பிரமணிய பிள்ளை வந்து இருந்தாங்க. இப்போ இந்த கணக்கை சரி பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போச்சு. அதான் இங்கே 3 ஹவர்ஸ் போட்டிருக்கேன். விபின்றது வீரபாண்டிய கட்டபொம்மன், எஸ்எஸ்பின்றது சிவசுப்பிரமணிய பிள்ளை, வீரபாண்டிய கட்டபொம்மனோட மினிஸ்டர் சிவசுப்பிரமணிய பிள்ளை. இப்போ இந்த வெரிஃபிகேஷன், இந்த கணக்குகளுக்கு சரி பார்க்கும் போது கிட்டத்தட்ட வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து எல்லா அரியர்ஸும் எல்லா பெண்டிங்கையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. 1080 பகோடாஸ் மட்டும் பேலன்ஸ் வச்சிருந்தாரு. அதை வந்து செட்டில் பண்ணணும், இனிமேல் வந்து ஃபியூச்சரில் செட்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த இன்டர்வியூவில் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இவங்க நின்றுக்கிட்டே தான் இருந்தாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணிய பிள்ளையும் வந்து நின்றுக்கிட்டே இருந்தாங்க. இதை வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்டபிள் திங்காக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்க்குறாரு. அந்த டயத்தில் ஜாக்சன் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் ராமநாதபுரம் இந்த கோட்டையில் வந்து நீங்கள் தங்கணும் அப்படின்னு வந்து ஆர்டர் போடுறாரு. ஆனால் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அதை வந்து ஏற்க மறுக்கிறாரு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாக்சன் அவரோட சிப்பாய்ஸை வந்து கூட்டு இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலான்ற ஒரு முடிவில் இருக்காரு. இதை சென்ஸ் பண்ண வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணாங்கன்னா, எஸ்கேப் ஆயிட்டார். ஆனால் சிவசுப்பிரமணிய பிள்ளையை வந்து கைதியாக வந்து கூட்டு போயிட்டாங்க. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனும் மினிஸ்டர் சிவசுப்பிரமணிய பிள்ளையும் கலெக்டர் முன்னாடி நின்றுகிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி கோட்டையோட கேட் வாசலில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி ஊமத்துரையும் அவரோட படையும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் சிவசுப்பிரமணிய பிள்ளையை வந்து கைதியாக்குறது, வீரபாண்டிய கட்டபொம்மன் எஸ்கேப் ஆகுறது, இந்த மாதிரி கலவரம் நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அந்த கோட்டையோட வாசலில் வந்து ஒரு தள்ளுமுள்ள ஏற்படுது. அதில் லெப்டினன்ட் கிளார்க் வந்து இறந்துருக்காரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி வந்து ஒரு லெட்டர் வந்து மெட்ராஸ் கவுன்சில் வைக்கிறாரு. அந்த வந்து என்ன சொல்கிறாருன்னா, கவர்னர் எட்வர்ட் கிளேவ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு கமிட்டி நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம், 3 மெம்பர் கமிட்டி. அந்த கமிட்டியில் வந்து நீங்கள் அப்பியர் ஆகுங்க. அந்த கமிட்டி வந்து என்ன சொல்லுது, நீங்கள் வந்து கில்ட்டி இல்லையான்னு வந்து ப்ரூவ் பண்ணுறோம், அதுபடி வந்து அடுத்த கட்டத்தை வந்து முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அந்த 3 மெம்பர் கமிட்டி யார் யார் இருக்காங்கன்னா, வில்லியம் மோரன், ஜான் கேசா மேஜர். இந்த கமிட்டி முன்னாடி வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அப்பியர் ஆகுறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15 டிசம்பர் 1798 அப்பியர் ஆகுறாரு. இப்போ இந்த கமிட்டி ரிப்போர்ட் என்ன கொடுக்குதுன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் மேலே எந்த தப்பும் கிடையாது, முழுக்க தப்பு வந்து ஜாக்சன் மேலே தான் தப்புன்னு சொல்லியாச்சு. அப்போ ஜாக்சன் வந்து அந்த சர்வீஸ் கலெக்டரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அடுத்து புது கலெக்டரை வந்து எஸ்ஆர் லூசிங்டனை வந்து அப்பாயின்ட் பண்ணியாச்சு. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் மினிஸ்டர் வந்து சிவசுப்பிரமணிய பிள்ளையும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த டயத்தில் வந்து இவர் பிரிட்டிஷ் மேலே ஒரு கசப்பான நினைவு வந்து வந்துருச்சு. இது ஒரு கசப்பான இன்சிடென்ட் நடந்ததுனால வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த டயத்தில் மருது பாண்டியர் எம்பி மருது பிரதர்ஸ் அவங்க வந்து சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி வந்து கிரியேட் பண்ணாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புலித்தேவர் வந்து வெஸ்டர்ன் கான்ஃபெடரசி, மருது பிரதர்ஸ் வந்து சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி. இந்த சவுத் இந்தியன் கான்ஃபெடரசினா கூட்டமைப்பு. இந்த கான்ஃபெடரசி இதை கிரியேட் பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுறதுக்காக கிரியேட் பண்ணாங்க. இதில் யார் யார் இருப்பாங்கன்னா, கோபால் நாயக், யாதுல் நாயக், கேரள வர்மா, கிருஷ்ணப்ப நாயக், தூதாஞ்சி இதெல்லாம் வந்து இருக்காங்க. இந்த கான்ஃபெடரசியில் சேர்றதுக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார். ஆனால் அப்போ வந்து கலெக்டர் கோலின் ஜாக்சனை ரிமூவ் பண்ணிட்டு எஸ்ஆர் லூசிங்டனை வந்து புது கலெக்டரை போட்டாச்சா. அப்போ அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இந்த கான்ஃபெடரஸில் சேரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தணும்னு பார்க்குறாரு. ஏன்னா வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ண ஆள், இவர் போய் இப்போ நமக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டாருன்னா நமக்கு தானே கஷ்டம்ன்றதுனால கலெக்டர் லூசிங்டன் எவ்வளோ தடுத்து பார்க்குறாரு. அப்படி இருந்தும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது பிரதர்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுறாருன்னா, சிவகிரி பாளையக்காரர் புலித்தேவர் வந்து வெஸ்டர்ன் கான்ஃபெடரஸை கிரியேட் பண்ணியிருப்பாரு. நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வெஸ்டர்ன் கான்ஃபெடரஸில் எல்லா மறவர் பாளையக்காரரும் இருப்பாங்க, எக்ஸப்ட் சிவகிரி பாளையக்காரர் மட்டும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனும் இந்த சவுத் இந்தியன் கான்ஃபெடரஸில் சிவகிரி பாளையக்காரர் வந்து சேர வைக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனால் சிவகிரி பாளையக்காரர் சேரவே மாட்டார். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, சிவகிரி பாளையக்காரர் வந்து கம்பெனி இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து வரியை வந்து 7 செலுத்தக்கூடிய ஒரு நபர் தான் சிவகிரி பாளையக்காரர். அதனால சேர மாட்டேன்னாரு. ஏன் சிவகிரி பாளையக்காரர் வந்து சேர்றதுக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இவ்வளோ வந்து முயற்சி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சின்றது திறந்த சமவெளியில் இருக்குது, அதனால ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் சிவகிரி கோட்டைன்றது அப்படி கிடையாது. இது எங்கே இருக்குன்னா, சிவகிரி ஃபோர்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ஃபுட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் விச் இஸ் சூட்டட் ஃபார் போத் அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸ். அதாவது வெஸ்டர்ன் காட்ஸோட மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரில் இருக்கிறவங்கனால இது வந்து அஃபென்சிவ் சண்டை செய்கிறதுக்கும் சண்டையை தடுத்து நிறுத்துறதுக்கும் சூட்டபுளான ஒரு பிளேஸ் சிவகிரி கோட்டை. அதனால தான் இந்த இதை வந்து சவுத் இந்தியன் கான்ஃபெடரஸை சேர வைக்கிறதுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது வந்து ஃபெயிலியரில் தான் முடியுது. இந்த அட்டம்ப்டை வந்து கம்பெனி என்ன பண்ணுதுன்னா,
தனக்கு சவால் விடுறத வீரமணியன் தனக்கு சவால் விடுறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்னர் ஜெனரல் லார்ட் வெல்லஸ்லி மே மாதம் 1799 வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது, நம்ம படையெல்லாம் திரட்டி கொண்டு போய் மேஜர் பேனர்மன் தலைமையில் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு போகணுன்ற மாதிரி ஆர்டர் போட்டாச்சு. அப்போ இதில் ட்ராவன்கோர் ட்ரூப்ஸும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. இவங்க ஏன் சம்மந்தம் இல்லாமல் சேர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், 3 கர்நாடிக் வார்ஸ் வந்து நடந்திருக்கும். அதில் ஃப்ரெஞ்சோட பொசிஷன் வந்து வீக்கன் ஆகிருக்கும், பிரிட்டிஷோட பொசிஷன் தான் இனிமேல் வந்து சுப்ரமிஷன்ற மாதிரி ஆயிருக்கும். அப்படின்னும் போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாளையக்காரருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரெஞ்சோட பொசிஷன் 3 கர்நாடிக் வாரில் எண்டில் வந்து ஃப்ரெஞ்சோட பொசிஷன் வீக்காகும் போது பாளையக்காரரோட யூனிட்டி பிரேக் ஆக ஆரம்பிக்குது. இங்கே பிரேக் ஆக ஆரம்பித்தோடனே இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ண நபர்களே பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யார் யார் பண்ணியிருப்பாங்கன்னா, ட்ராவன்கோர், ஊத்துமலை, செய்தூர், சுரண்டை, இவங்கெல்லாம் வந்து இது வரைக்கும் ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரெஞ்சோட பொசிஷன் வீக்கன் ஆக ஆரம்பித்தோடனே பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட லாயல்ட்டி வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டாங்கன்றது ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால ட்ராவன்கோர் ட்ரூப்ஸ், திருவாதங்கூர் அவங்களோட படைகள் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணது. செப்டம்பர் மாதம் 1 1799 இந்த தேதி அன்னைக்கு மேஜர் பேனர்மன் இவரோட தலைமையில் தானே வந்து படையை எடுத்து கொண்டு போய் வந்து பாஞ்சாலங்குறிச்சி அட்டாக் பண்ணுறது போகிறாங்க. இவர் வந்து மேஜர் பேனர்மன் வந்து ஃபைனல் வார்னிங் கொடுக்குறாரு, என்னை எப்படியாச்சும் நீ வந்து பாளையங்கோட்டையில் வந்து சந்திச்சிரு, செப்டம்பர் மாதம் 4 1799 சந்திச்சிடணும் அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஆனால் வீரபாண்டிய விபிக்குன்றது வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இல்லை மீட்டிங்லாம் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ மேஜர் பேனர்மன் என்ன பண்ணுறாருன்னா, சரிப்பட்ட வராது, நம்மளோட என்டையர் ஆர்மியை கொண்டு போய் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் வந்து நிப்பாட்டியாச்சு. செப்டம்பர் மாதம் 5 1799 வந்து நிப்பாட்டியாச்சு. இப்போ மேஜர் பேனர்மன் என்ன பண்ணுறாருன்னா, ராமலிங்கனார் ஒரு நபரை வந்து கூப்பிட்டு, நீ போய் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து மெசேஜஸ் கன்வே பண்ணி போய் வந்து அவரை சரண்டர் ஆக வை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியாச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ராமலிங்கனார் சொன்ன மெசேஜை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. இல்லை நான் சரண்டர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. திருப்பி ராமலிங்கனார் வந்து பேனர்மனுக்கு வந்து சொல்கிறாரு. அப்போ அது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவரோட அந்த கோட்டையோட சீக்ரெட்ஸ் வந்து இந்த கோட்டையோட சீக்ரெட்ஸை வந்து கேதர் பண்ணிட்டு ராமலிங்கனார் வந்து பேனர்மனுக்கு வந்து சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் அந்த கோட்டையோட சீக்ரெட்ஸ் வந்து எப்படி அட்டாக் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணி மேஜர் பேனர்மன் என்ன பண்ணுறாருன்னா, கோட்டையை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி கோட்டையோட வெஸ்ட் சைடை வந்து அட்டாக் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் ட்ரூப்ஸ் அண்ட் ட்ராவன்கோர் ட்ரூப்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ இந்த டயத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை அட்டாக் பண்ணுறதுனால புதுக்கோட்டைக்கு வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. கல்லார்பட்டியில் கிளாஸ் நடக்குது. சிவசுப்ரமணிய பிள்ளை வந்து பிரிசனர் ஆக்கியாச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் தப்பிச்சு போயிடுறாரு. புதுக்கோட்டை ராஜா இருந்த விஜயரகுநாத தொண்டைமான் என்ன பண்ணுறாங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து கலப்பூர் ஜங்கில் தான் இருக்காருன்னு பிடிச்சி அவர் கேப்சர் பண்ணி பிரிட்டிஷ் கையில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அதனால தான் நம்ம சொல்லுவோம், வீரபாண்டிய கட்டபொம்மனோட 2 பிட்ரையல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் ராஜாவும் புதுக்கோட்டை ராஜாவும் இருக்காங்க. சரி, சிவசுப்ரமணிய பிள்ளை கலர்பட்டி கிளாஸில் வந்து பிரசனர் கைதி ஆக்கியாச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பிச்சிட்டாரு. அந்த தப்பிச்ச நபரை வந்து கலப்பூர் ஜங்கில் வந்து புதுக்கோட்டை ராஜாவான விஜயரகுநாத தொண்டைமான் வந்து கேப்சர் பண்ணி பிரிட்டிஷ் கையில் ஒப்படைச்சாச்சா. சிவசுப்ரமணிய பிள்ளை வந்து தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 13 1799 நாகலாபுரம் சுந்தரபாண்டியன் கோபால்புரம் பிளேஸில் வந்து தூக்கிலிடப்பட்டாங்க. ஓகே, இந்த மேஜர் பேனர்மன் என்ன பண்ணுறான்னா, இவருக்கு சப்போர்ட் பண்ணுற பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணுற பாளையக்காரர்ஸ் முன்னாடி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி விசாரிக்கிறாங்க. அவர் மேலே இருக்க எல்லா சார்ஜஸ், அவர் மேலே போடப்பட்ட வழக்குகள்லாம் விசாரிக்கிறாங்க. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அவர் மேலே போடப்பட்ட எல்லா வழக்குகளையும் ஏற்றுக்கிறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து அக்டோபர் மாதம் 16 1799 கயத்தாரில். இப்போ இதோட வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகாப்தம் வந்து முடியுது. அடுத்து வந்து ரெபிலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் ரெபிலியன்னு சொல்லுவாங்க, இல்லை சவுத் இந்தியன் ரெபிலியன்னு சொல்லுவாங்க. இது பீரியட் பார்த்தீங்கன்னா 1800 to 1801. வீரபாண்டிய கட்டபொம்மனை எப்படியோ வந்து சப்ரஸ் பண்ணியாச்சு. 1719 வந்து அவர் வந்து தூக்கிலிடப்பட்டு சப்ரஸ் பண்ணியாச்சு, அதோட முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே திருப்பி ஒரு கலகம் ஆரம்பிக்குது. அதை வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1800 நடந்த கலகத்தை வந்து செகண்ட் பாளையக்காரர் வார்ன்னு சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், மருது பிரதர்ஸ் வந்து சவுத் இந்தியன் கான்ஃபெடரசின்றது ஒரு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து கோபால் நாயக் இருப்பார், கேரளா வர்மா, கிருஷ்ணப்ப நாயக், துண்டாஜி, யாதுல் நாயக் இதெல்லாம் இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விருப்பாச்சியில் மீட் பண்ணி ஏப்ரல் 1800 விருப்பாச்சியில் மீட் பண்ணி, சரி நம்ம கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக ஒரு கலகம் பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதுபடி ஜூன் மாதம் 1800 வந்து கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு கலகம் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர், ராமநாதபுரம், மதுரை அப்படியே வந்து கலகம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பிளேஸ் வந்து முக்கியம் இல்லை சொல்கிறேன். ஜூன் 1800 அப்படியே அப்ரைசிங் கலகம் நடத்தி அப்படியே ஒவ்வொரு பிளேசஸ்க்காக வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பாளையக்காரரும் அரெஸ்ட் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த டயத்தில் என்ன ஆயிரும்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவசுப்ரமணிய பிள்ளையை வந்து தூக்கிலிடப்பட்டாச்சு, வீரபாண்டிய கட்டபொம்மனும் தூக்கிலிடப்பட்டாச்சு. அவங்க தம்பிங்க இருப்பாங்களா, ஊமத்துறை, சிவத்தையா, இவங்க 2 பேரையும் ஜெயிலில் வந்து வச்சிருப்பாங்க. அந்த தூக்கிலிடப்பட்டதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஜெயிலில் வச்சிருப்பாங்க, பாளையங்கோட்டை ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அந்த தம்பிங்க ஊமத்துறையும் சிவத்தையாவும் பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து கமுதிக்கு வந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா February 1801. சின்னமருது அந்த கமுதியிலேருந்து இந்த 2 பிரதர்ஸையும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட கேபிட்டல் சின்னமருதோட கேபிட்டல் சிறுவயலுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. இந்த 2 பிரதர்ஸ் ஊமத்துறையும் சிவத்தையாவும் சின்னமருது வந்து கமுதியிலேருந்து சிறுவயலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு.
இப்போ இந்த நேரத்தில் அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஊமத்துறை என்ன பண்ணுறாருன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்களா, அதை வந்து திருப்பி மறுசீரமைக்கணுன்றதுக்காக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து ஊமத்துறை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. திருப்பி இந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை வந்து கோலின் மெக்காலே அவர் தலைமையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி அந்த கோட்டையை வந்து கைப்பற்றுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1801. பிப்ரவரி 1801 தப்பிச்சு போயிட்டாங்க. பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து ஊமத்துறை செவத்தையா தப்பிச்சு போய் கமுதிக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் கோட்டையை கட்டுறாங்க. திருப்பி கோட்டையை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. யாரு? காலின் மெக்காலே வந்து கேப்சர் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேப்சர் பண்ணோடனே திருப்பி இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனோட 2 பிரதர்ஸும் வந்து மருது பிரதர்ஸ்ட்டை வந்து தஞ்சம் புகுறாங்க. அப்போ வந்து மருது பிரதர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து தஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மருது பிரதர்ஸ்ட்டை சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ அந்த 2 பேரையும் ரிலீஸ் பண்ணிவிடுங்க, அவன் வீரபாண்டிய கட்டபொம்மனோட 2 பிரதர்ஸையும் வந்து எங்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மருது பிரதர்ஸ் வந்து இல்லை அவங்ககிட்டலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன கடுப்பான கொலோனல் ஆக்னியும் அந்த கொலோனல் லைனஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி சிவகங்கையை நோக்கி நம்ம வந்து போர் செய்யணுன்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. ஜூன் 1801 இந்த சுச்சுவேஷன் டைத்தில் மருது பிரதர்ஸ் என்ன பண்ணணும்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன், இது வந்து ப்ரொக்ளமேஷன் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கான ஒரு ப்ரொக்ளமேஷன் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1801. இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா இந்தியன்ஸும் எல்லாரும் யூனிட் ஆகுங்க, ஒட்டுமொத்த இந்தியன்ஸும் ஒன்று திரண்டு வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை செய்யணுன்றதுக்காக ஒரு கால் தான் வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். இந்த ப்ரொக்ளமேஷன் வந்து இந்த நவாபோட கோட்டை இருக்கிறது ஸ்ரீரங்கம் டெம்பிள் எல்லாம் வந்து ஒட்டி எல்லாத்துக்குமே அட்டென்ஷன் வந்து ஸ்வீட் பண்ணுறாங்க. அப்போ சின்ன மருதும் ஒரு சைடு வந்து ஆள் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி இதை பார்த்த பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட படையை வந்து வலுப்படுத்தணுன்றதுக்காக அவங்களும் ஆள் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ்க்கு வந்து புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இந்த ராஜாலாம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆம்பியஸாக இங்கிலீஷ் தான் ஜெயிச்சிச்சு. அந்த போரில் வந்து இங்கிலீஷ் தான் ஜெயிச்சிச்சு. மருது பிரதர்ஸ் வந்து தோற்று போயிட்டாங்க. அப்போ சிவகங்கை வந்து அனெக்ஸ்ட் இன் 1801 இங்கிலீஷ் வந்து ஜெயிச்சிருச்சு. இப்போ அந்த சவுத் இந்தியன் ரெபிலியனோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மருது பிரதர்ஸ் தூக்கிலிடப்பட்ட நாள் அக்டோபர் மாதம் 24 1801. எந்த கோட்டைனா திருப்பத்தூர் கோட்டை ராமநாதபுரத்தில் இருக்குது. இப்போ ஊமத்துறை செவத்தையா வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டப்ப விட்டுட்டாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஊமத்துறையும் செவத்தையாவும் இந்த இது நடந்திருக்கும் பாஞ்சாலங்குறிச்சியில் நவம்பர் மாதம் 16 1801. சரி இப்போ இந்த சவுத் இந்தியன் ரெபிலியனில் இன்வால்வ் ஆன 73 ரெபல்ஸை பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட 73 ரெபல்ஸை மட்டும் பெனாங் மலேசியாவுக்கு வந்து நாடு கடத்திடுவாங்க. கடைசியாக கர்நாடிக் ட்ரீட்டி 31 ஜூலை 1801 இதை போட்டு பாளையக்கார சிஸ்டமே எண்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இனிமேல் தமிழ்நாடு வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்குன்ற மாதிரி முடிவாயிருக்கும். அது எந்த ட்ரீட்டி மூலம்னா கர்நாடிக் ட்ரீட்டி 31 ஜூலை 1801. தீரன் சின்னமலை வந்து பீரியட் வந்து 1756 to 1805. பிறந்தது ஏப்ரல் மாதம் 17 1756. பர்த் நேம் பிறக்கும் போது இவரோட பேர் வந்து தீர்த்தகிரி. அப்புறம் ஏன் தீரன் சின்னமலைன்னு சொல்கிறாங்கன்றதை பின்னாடி சொல்கிறேன். பேரண்ட்ஸ் வந்து ரத்னசாமி பெரியாத்தாள் மேலப்பாளையத்தில் வந்து பிறக்கிறாரு. இவங்க வந்து பாளையங்கோட்டை பட்டக்காரர் அரச வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த தீரன் சின்னமலை. கொங்கு ரீஜன் அப்போ இவர் வந்து கொங்கு கண்ட்ரி சேர்ந்தவர். இந்த கொங்கு ரீஜன்லாம் அப்போ வந்து மைசூர் சுல்தான் திப்பு சுல்தான் கண்ட்ரோலில் வந்து இருந்துச்சு. அப்போ மைசூர் சுல்தான் திவான் வந்து முகமது அலி வந்து டேக்ஸ் அந்த ரீஜனில் வாங்கிட்டு போய் மைசூரில் கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி கலெக்ட் பண்ணிட்டு போகும்போது தீர்த்தகிரியும் அவரோட 2 பிரதர்ஸும் வந்து முகமது அலியை பிளாக் பண்ணி போய் சொல்லு, உங்களோட சுல்தான்கிட்ட போய் சொல்லு, உன்கிட்ட இருந்து நான் டேக்ஸ் நான் வாங்கிட்டேன் போய் சொல்லு. சின்னமலை பிட்வீன் சிவமலை அண்ட் சென்னிமலை, சிவமலை அண்ட் சின்னமலை, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் ஒரு சின்ன மலை இருக்குது, அதுதான் இந்த டேக்ஸை வந்து என்கிட்ட இருந்து வாங்கிருச்சுன்னு போய் உங்கள் சுல்தான்கிட்ட போய் சொல்லுன்னு தீரன் சின்னமலை வந்து சொல்லியிருப்பாரு. அதுலேருந்து தான் இவர் பேர் வந்து தீரன் சின்னமலைன்னு சொல்லுவாங்க. இதில் ட்ரிகரான முகமது அலி திவான் அவரோட படைகளும் தீரன் சின்னமலையும் சண்டை போடுவாங்க. அதில் வந்து தீரன் சின்னமலை தான் ஜெயிச்சிருப்பாரு. எங்கே சண்டை போட்டுருப்பாங்கன்னா நொய்யல் நதிக்கரையில் சண்டை போட்டிருப்பாங்க. சரி தீரன் சின்னமலை இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீரன் சின்னமலைக்கு வந்து ட்ரெயின் பண்ணது பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுறது ட்ரெயின் பண்ணது வந்து திப்பு சுல்தான் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் திப்பு சுல்தானோட இதை வந்து எதிர்த்து இருப்பார். ஆனால் இங்கே வந்து திப்புவோட தான் சேர்ந்து வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பார். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா எதிரி நண்பன்ற மாதிரி தீரன் சின்னமலை வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போடனவர். அதனால தீரன் சின்னமலைக்கு ட்ரெயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானும் ஃப்ரெண்ட்ஸும். 1799 திப்பு சுல்தான் இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் தீரன் சின்னமலை என்ன பண்ணுவார்னா கோட்டையை கட்டி அங்கேயே வந்து அந்த பிளேஸை விட்டு லீவ் பண்ணாமல் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுவார். அதனால தான் அந்த பிளேஸ் வந்து ஓடா நிலைன்னு நம்ம சொல்கிறோம். தீரன் சின்னமலையோட 3 இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1801 பேட்டில் ஆன் காவேரி பேங்க், 1802 ஓடாநிலை பேட்டில், 1804 வந்து அர்ச்சலூர் பேட்டில். இந்த பேட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே வந்து இது கேட்பாங்க. 1805 இறந்துறாரு. தீரன் சின்னமலை வந்து துரோகம் வந்து பண்ணியிருக்காங்க. அவரோட குக் தான் துரோகம் பண்ணது. அந்த குக்கோட பேர் வந்து நல்லப்பன். அதனால பிரிட்டிஷ் கிட்ட வந்து இவர் வந்து தூக்கிலிடப்பட்டு இறந்துறாரு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 1805 அட் சங்ககிரி ஃபோர்ட். ஓகே, இதோட வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சவுத் இந்தியன் ரெபிலியன் வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து வேலூர் ரிவோல்ட் முடிஞ்சுன்னா நமக்கு ஒரு டாபிக் வந்து முடியுது.
யூனிட் 6ல் ஒரு டாபிக் வந்து இயர்லி ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், பாளையக்கார ரிவோல்ட் வந்து முடியுது. நம்ம பாளையக்கார ரிவோல்ட் வந்து இன் டெப்த்தாக வந்து பார்த்துருக்கோம். இது பார்க்குறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டால் கூட அதில் நம்ம வந்து மேக்ஸிமம் பெஸ்ட்டாக தான் நம்ம வந்து அட்டைன் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.